ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு அதை எடுத்துக்கணும், தோலை உரித்து. அதை நல்லா மசிச்சு விட்டுறணும். மசித்ததுக்கப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அப்புறம் 3 ஸ்பூன் ஒரு கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு. ஏன்னா சின்ன குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க. நம்ம மிளகாத்தூள் கூடிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். அதனால மிளகாத்தூளும் உப்பும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கரம் மசாலா தூள், சீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா பிசைஞ்சு நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேட்ரு பதத்துக்கு நல்லா அதை மாவை நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக அதை உருட்டி அதை நல்லா கையில் வச்சு விரித்து விட்டு அதில் இந்த மோரசெல்லா சீஸ் இருக்குல்ல அதை உள்ளே வச்சு திரும்பவும் அதை பால் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு ஆயிலை நம்ம சூடு பண்ணி நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோன்னா நல்லா நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.